ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு குழம்பு. என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு மிளகு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் பாட்டி வந்து வைப்பாங்க. எங்கள் பாட்டிக்கு கற்றுக் கொடுத்தது தான் எனக்கு. எங்கள் பாட்டி மண்சட்டியில் வைப்பாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட மண்சட்டியில், நான் எறும்பு சட்டியில் தான் செய்கிறேன். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுட்டு கடலைப்பருப்பு வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் வந்து எவ்வளோ செய்கிறேன்னா, பூண்டு வந்துட்டு ஒரு 1/4 கிலோ பூண்டு அளவுக்கு செய்கிறேன். அந்த அளவுக்கு வந்து நான் போட்டிருக்கேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1.5 ஸ்பூன் துவரம்பருப்பு. அனல் வந்துட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து மல்லி வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேன். நம்ம கடலைப்பருப்பும் இந்த துவரம்பருப்பும் வந்துட்டு சீக்கிரம் வறுபடாதா, அதனால் ஃபஸ்ட்டு அதை ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மல்லி சேர்த்துக்கலாம். மல்லியை லைட்டாக வறுத்துட்டு அப்புறம் வந்து சீரகம் வந்துட்டு 3/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். சீரகம் வறுத்ததுக்கப்புறம் மிளகு வந்துட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். இப்பயும் வறுத்து பொடி பண்ணுறதுக்கு 1.5 ஸ்பூனு, அதில் வந்து 3/4 ஸ்பூன் போட்டுப்பேன். மீதி 3/4 ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது தாளிக்கிறப்ப நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். வெந்தயம் வந்து நிறைய போடக்கூடாது, அப்புறம் வந்து குழம்பு கசப்பாக இருக்கும். அதனால் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கடுகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு காஞ்ச மிளகா ஒரு 5 காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் ஏன்னா நம்ம தாளிக்கிறப்பையும் காஞ்ச மிளகா போடுவோம், அதனால் கம்மியாகவே இதில் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து புளி நல்லா மேலே எதுவுமே தோலெலாம் எதுவுமே இல்லாமல், அந்த குச்சி எதுவுமே இல்லாமல் நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அந்த புளியும் போட்டு வறுத்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக கருவேப்பிலை 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துட்டு அதை ஆற வச்சுக்கிறேன். நான் அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். அதே கடாயில் வந்துட்டு நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் வந்துட்டு எவ்வளோனா ஒரு 100 கிராம் அளவு இருக்கும் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஒரு 2 ஸ்பூன் அளவு கடுகு போட்டிருக்கேன். அப்புறம் வந்து சீரகம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. தாளிப்பு இப்போ வந்து தாளிப்பு உளுத்தம்பருப்பு தனியாக இருக்குது. ஆனால் நாங்கள் வந்துட்டு அந்த தோலோடு இருக்கும்ல, அந்த உளுத்தம்பருப்பு தான் எங்கள் பாட்டி போட்டு தாளிப்பாங்க. எங்கள் பாட்டி தாளிக்கிறதுக்கு எல்லாமே அதை தான் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அதனால் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. அதனால் நான் அதை தான் போட்டிருக்கேன். அப்புறம் வந்துட்டு மிளகு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, 3/4 ஸ்பூன் மிளகு, அது போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா வந்துட்டு ஒரு 7 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் தாளிப்புக்கு. அப்புறம் வந்து நம்ம ஏன்னா வேறு காரத்துக்கு எதுவுமே சேர்க்க மாட்டோம், அதனால் காஞ்ச மிளகா வந்து நிறைய போட்டிருக்கேன். கருவேப்பிலை, பெருங்காயம், பூண்டு நான் தான் சொன்னேன்ல 1/4 கிலோ பூண்டு எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு பாதி வந்து எண்ணெயில் இப்போ தாளிக்கிறப்ப போட்டிருக்கேன், பாதி வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா இது கொஞ்சம் நல்லா சிம்மிலே வச்சு நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும், கொஞ்சம் அந்த பாதி ப்ரௌன் கலரில் வரும்ல, அந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, நான் தக்காளி பழம் வந்து 2 பழம் எடுத்திருக்கேன். தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க, சிம்மிலே வச்சு வதக்குங்க. அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு இப்போதைக்கு அந்த தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு போட்டிருக்கேன். நல்லா வதக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம ஆற வச்சுருக்கோம்ல, அதை வந்து அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் அதை அதை வந்து அரைக்கிறப்ப நம்ம அந்த வறுத்தம் மசாலா வந்து அரைக்கிறப்ப தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. தண்ணி நல்லா ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அது. அப்புறம் வந்து நான் பூண்டு வந்து பாதி எடுத்து வச்சுருக்கேன் சொன்னால், அதை வந்து கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். நான் அதை அரைச்சது காட்டல, நான் அது கொரப்பாக அரைச்சிருந்தேன். அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இது வந்து கை விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அனல் அதிகமாக வைக்கக்கூடாது. அனல் அதிகமாக வச்சா நம்ம அந்த அடி பிடிக்கும். அனல் கம்மியாக வச்சு தான் அதை நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை நல்லா வதக்கிட்டே இருக்கணும். மஞ்சள்தூள் வந்து நான் நம்ம வறுத்தோம்ல மசாலா, அது கூட வந்து மஞ்சள்தூள் அது கூட போட்டு நான் அரைச்சிட்டேன். நான் அது வந்து காட்டல, அதனால் நான் சொல்லிடுறேன். நீங்கள் மஞ்சள்தூள் வந்துட்டு அதில் போட்டு அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம், இல்லை எண்ணெயில் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் அதில் அரைக்கிறப்ப நான் அரைச்சிட்டேன், ஓகேங்களா. அப்புறம் வந்து இதை நல்லா வதக்கி விட்டுட்டு, இது வந்து எப்படின்னா மழை டைமில் இந்த மாதிரி குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோ, அந்த சளி இல்லாமல் சூப்பராக இருக்கும். உடம்பே நல்லா ஃப்ரீயாக இருக்கும். சளி அடிக்கடிக்கு பிடிக்காமல் இருக்கும். இந்த குழம்பு நம்ம வச்சு அந்த குழம்பு வச்சா ஒரு 2-3 நாளைக்கு கெட்டே போகாது. இங்கே ஃப்ரிட்ஜிலே வைக்க வேண்டாம், வெளியிலே வைக்கலாம். சூப்பராக இருக்கும் குழம்பு, கெட்டே போகாது. நல்லா அனல் கம்மியாக வச்சு நீங்கள் அதை நல்லா கொதிக்க வச்சு வச்சிங்கன்னா கெட்டே போகாது. அப்புறம் வந்து இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா, அந்த மசாலா ஊற்றிட்டு, நான் தண்ணி வந்து வேறு எதுவும் தண்ணி சேர்க்கல. நான் அதில் அந்த மசாலா அரைச்சல ஜாரி, அதிலே வந்து தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணி தான் சேர்த்துருக்கேன். அந்த தண்ணி சேர்த்து தான் நல்லா கொதிக்கிட்டுருக்கேன். லாஸ்ட்டாக கொதித்து சுண்டனதுக்கப்புறம் இறக்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம், நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வெல்லம், உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் போட்டுக்கோங்க. நான் வந்து சும்மா ஒரு கட்டி வெல்லம் தான் போட்டிருக்கேன், குட்டியாக போட்டிருக்கேன்.
போட்டு நல்லா கொஞ்சம் சிம்மிலே வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நம்ம சிம்மிலே வச்சு கிண்ட தான், அதுவும் இந்த மாதிரி இரும்பு சட்டியில் நம்ம செஞ்சால் குழம்பு செமையாக இருக்கும். எத்தனை நாள் கெட்டே போகாது, 3 நாள் இருந்தாலும் வெளியில் வச்சு வச்சுக்க கெட்டே போகும். சரி, ஓகே, இந்த வீடியோ என்னோட முடிஞ்சிச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.